இப்போ நம்ம ஒரு டூலிப் பூ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது உள்ளன், சும்மா பீட்ஸு, கம்பி, சிசர், அப்புறம் உள்ள வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில்க் காட்டன். இப்போ முதல்ல உள்ளன் எடுத்து நாட் போட்டுக்கணும். ஒரு சங்கிலி போட்டு இதில் சிங்கிள் நாட் போட்டு 6 சிங்கிள் நாட் போடணும். ஆறு போட்டோடனே சுருக்கிக்கணும். இப்போ முதல்ல போட்ட நாட்டில் ஒரு ஸ்லிப் செயின். இப்போ பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் நாட் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்த லைன் போகிறதுக்கு ஒரு சங்கிலி போட்டு இதில் இன்னொரு ஒரு நாட் அடுத்ததில் அதுலேயே கொடுத்து இன்னொரு நாட். பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலியில் 2 நாட் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி 6த்துலேயும் போட்டுன்னு வந்தாக்க 12 நாட் வரும். இப்போ 2 போட்டிருக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு இதுன்றது தெரியறதுக்கோசரம் ஒரு சின்ன பின் எடுத்து போட்டு இப்போ பார்த்திங்கன்னா 12 இது போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு செயின் இதை பின்ன கட்டிட்டு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டுக்குள்ளாக கொடுத்து ஒரு ஸ்லிப் செயின். பார்த்திங்கன்னா 12. அடுத்து ஒரு சங்கிலி, அது உள்ளாரியே ஒரு நாட்டு. ஒரு நாட் போட்டோமா அடுத்ததில் 2 நாட்டு போடணும். ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணின்னு வரோம். திருப்பி அடுத்ததில் 1, அடுத்ததில் 2,
எனக்கு இங்கே தெரியுன்றதுனால நான் பின்னு போடல. உங்களுக்கு தெரியணும் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் இங்கே பின்னு போட்டுக்கலாம். இப்போ 2 போட்டேன். இப்போ 1. இப்போ பார்த்தீங்கன்னா 18 நாட்டு வந்திருக்கோம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருந்தோம். இப்போ கவுண்ட் பண்ணிக்கோங்க. 18. இப்போ திருப்பியும் ஒரு சங்கிலி போட்டு அதே இதில் கொடுத்து ஒரு நாட் போடணும். அதுலேயே இன்னொரு நாட்டும் போட்டுடணும். அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்த சங்கிலிலையும் 1. இப்போ அதுக்கு அடுத்த சங்கிலியில் 2, அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததுலேயும் 1, அதுக்கு அடுத்ததில் 2. இதே மாதிரி ரவுண்டு ஃபுல்லாக போட்டிங்கனாக்கா 24 ஸ்டிச் வரும். 24. நம்ம 24 போட்டோம். ஒரு இணைப்பு தையல். அதில் சங்கிலி போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இப்போ 6வது லைனுக்கு நம்ம வந்து எல்லாமே ஒவ்வொரு சங்கிலியும் மேலேயும் ஒவ்வொரு நாட் போட்டுன்னு வரணும். 24னா 24. இன்னும் 24 நாட்டு போட்டு ஃபஸ்ட்டு சங்கிலியில் கொடுத்து இணைப்பு தையல் போட்டுக்கணும். இணைப்பு தையல் போட்டு முடிச்சோடனே ஒரு சங்கிலி போட்டு திருப்பி அதுலேயே ஒரு நாட்டு. அடுத்த சங்கிலிலேயே ஒரு நாட்டு. அதுக்கு அடுத்த சங்கிலிலேயே ஒரு நாட்டு. அதுக்கு அடுத்த சங்கிலியில் 2 நாட்டு. இப்போ அடுத்து 1. அதுக்கடுத்து 1, அதுக்கடுத்து இதில் 2. பார்த்தீங்கன்னா 1 1 1 2, திருப்பி 1 1 1 2. இதை வச்சு 3 ஒரு நாட்டு, ஒன்றுத்தில் 2 நாட்டு. இதே மாதிரி போட்டு வந்தீங்கன்னா 30 நாட்டு வரும். ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். கடைசி 2. இப்போ ஃபஸ்ட்டு நாட்டில் கொடுத்து இணைப்பு தையல் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும்.
இப்போ இந்த 30 ஸ்டிச் போட்டிருக்குறோம் இல்லையா, இந்த 30 மேலேயும் ஒவ்வொரு நாட்டாக போட்டு 9 லைன் போடணும். திருப்பி சங்கிலி போட்டு அதுலேயே ஒன்று, அடுத்ததில் ஒன்று. இப்போ எல்லா சங்கிலி மேலேயும் ஒரே நாட்டு தான், ஏன்னா உயரம் வர்றதுக்கோசரம் அப்படி போடுறோம். நான் ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன், அது உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தொடர்ச்சியாக 30 போட்டுட்டு வரணும். பார்த்திங்கன்னா 9 லைன் இது மேலே போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதுன்றது சொல்கிறேன். போட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி விட்டுருணும். இப்போ இதுக்குள்ளார நம்ம தேவையான சில்க் காட்டன் போட்டுடணும். ஃபுல்லாக நிரப்பிடக்கூடாது, கொஞ்சம் காலியாக விடணும். எடுத்து ஒரு பீட்ஸ் கோத்து முறுக்கிக்கணும். எனக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோ நீட்டு வச்சு எடுத்துக்கணும். சென்டர் பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு ஊசி கோத்துட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு. சரியாக 15 கொடுத்துருக்குறோம். கொடுத்துட்டு இதிலே ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு இது உள்ளார விட்டு
இப்போ நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு லீஃப் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பூவுக்கு ஒரு லீஃப் போட போகிறோம், துளிப்பூக்கு. இப்போ அதுக்கு 25 சங்கிலி போட்டுக்கணும். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசரம் கொஞ்சம் லூஸாக போட்டிருக்கேன். 2 இப்போ இதை கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ 25 இருக்குது. நம்ம சிங்கிள் நாட் போடணுன்னா 1 எக்ஸ்ட்ரா போடணும். ஆக மொத்தம் 26 சங்கிலி போட்டிருக்கேன். இப்போ 1 விட்டுட்டு அடுத்த சங்கிலியில் கொடுத்து சிங்கிள் நாட், அதுக்கு அடுத்த சங்கிலியில் ஒரு சிங்கிள் நாட், அதுக்கு அடுத்த சங்கிலியில் ஒரு சிங்கிள் நாட், அதுக்கு அடுத்த சங்கிலியில் ஒரு சிங்கிள் நாட். பார்த்திங்கன்னா 4 வந்துருக்கு நாட்டு. 1 2 3 4. இப்போ அடுத்து போடுறது அரை கம்பம். 3 சேர்த்து அப்படி இதே மாதிரி 5 சங்கிலியில் 5 நாட்டு போடணும். பார்த்திங்கன்னா 5 நாட்டு போட்டுக்கோம். இதுக்கு அடுத்தது கம்பம், அதாச்சும் டிசி டபுள் ஸ்டிச். ஃபஸ்ட்டு 2க்கு எடுத்துட்டு அப்புறம் இது மாதிரி 6 ஸ்டிச் போடணும். 6 சங்கிலி 6 நாட்டு போடணும். 6வது டிசி வரும் டபுள் ஸ்டிச். 6 போட்டு முடித்தோடனே அடுத்தது ஹாஃப் டிசி போடணும், அதாச்சும் அரை கம்பம். 5 போடணும். அந்த பக்கம் 5 போட்ட மாதிரி இந்த பக்கமாக 5 நாட்டு போடணும். இப்போ 5 அரை கம்பம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ சிங்கிள் நாட் 4 போடணும். 2 3 ஒரு ரோ போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த லீஃபுக்கு அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு 4,
4 சிறு தையல் போட்ட பிறகு அடுத்து 5 அரை கம்பம் போடணும். இப்போ எப்படி இந்த பக்கம் போட்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் போடணும். 5 சிறு தையல், அப்புறம் 6 டிசி, அதாவது இரட்டை கம்பம், அடுத்தது 5 அரை கம்பம், அப்புறம் 4 சிறு தையல் போடணும். நான் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் 4 ஸ்டிச்சு சிங்கிள் ஸ்டிச் வரேன். போட்டு முடித்தோடனே இதில் வந்து இனிப்பு தையல் போடணும். இப்போ ஒரு ரோ போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது போடுறதுக்கு முன்னாடி ஒரு சங்கிலி போட்டு இந்த ஃபஸ்ட்டு இதில் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி இலை வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுக்கோசரம் ஒரு கம்பியை உள்ளே கொடுக்குறோம். இந்த மாதிரி கம்பி எடுத்து கொஞ்சம் விட்டு ஒரு கம்பியே இப்படி உள்ளார கொடுத்து ஒயர் பேக் போடும்போது நம்ம போட்டிருக்கிறோம் அதே மாதிரி கொடுத்து பின்ன ஆரம்பிக்கணும். போட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே கொடுத்து வாங்கி ஒரு நாட். இப்போ அடுத்தது இது மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே 4 சிறு தையல், 5 அரை கம்பம், 6 கம்பம். இப்போ 4 போட்டோம். இப்போ 5வது அரை கம்பம். அதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வரணும். போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம சிங்கிள் நாட்டு போட்டுன்னு வரோம். 4 போடணும். பார்த்தீங்கன்னாக்க இந்த எல்லா முனை திருப்ப போகிறோம். முனை திருப்பும்போது இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்டாக வரும் அந்த லீஃபு. இதில் போட்டாச்சு. இப்போ அடுத்த சங்கிலியில் இது மாதிரி வரும். இப்போ அதே போல் 4 சிங்கிள் நாட்டு, ஹாஃப் டிசி, அப்புறம் டிசி, அப்புறம் ஹாஃப் டிசி, அப்புறம் சிங்கிள் நாட்டு இப்படி போட்டு இது வெளியே எடுத்துகிட்டு வரணும். இப்போ கடைசி சிங்கிள் நாட்டுக்கு வந்துருக்குறோம். போட்டு முடித்த உடனே இந்த கடைசி நாட்டில் உங்களுக்கு கொடுத்து இனிப்பு தையல் போட்டு இதனால் லூஸாக போட்டதுனால உங்களுக்கு உள்ளே இருக்கிற கம்பியெல்லாம் தெரியுது. டைட்டாக போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது தெரியாமல் போயிடும். இப்போ பின்னாடி திருப்பி
இதை ஒரு நாட்டு உள்ள கொடுத்து இதை சேர்த்து இழுத்து உள்ளார கொடுத்து வாங்கிக்கணும். இல்லைன்னா ஊசி நூல் வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து வச்சு இப்போ முன் பக்கம் திருப்பி இப்படி வச்சிடணும். இப்போ இந்த மாதிரி க்ரீன் டேப் எடுத்துக்கணும். இந்த இடத்துல இந்த லீஃப் வச்சு இதுக்கு லீஃப் வச்சுட்டா நம்ம வேணும்னாக்கா எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லீஃபை இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இல்லை ரெண்டும் இப்படி இருக்கிற மாதிரியும் பண்ணலாம். இது கம்பி கொஞ்சம் நீளமாக வச்சு பூ மேலே இருக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது இன்னொன்று செஞ்சது இப்படி சேர்த்து வச்சாக்க இதே மாதிரி இதுக்கு லீஃப் செஞ்சு வைக்கலாம். இந்த லீஃபை இன்னும் சின்னதாக வேணும்னா 21 சங்கிலி போட்டு நம்ம செய்யலாம். இப்போ இது வெளியே செஞ்சது இந்த பூக்கு, இதுக்கு 21 சங்கிலியில் போட்டு சின்னதாக ஒரு லீஃப் செய்யலாம். அதுக்கப்புறமேட்டு இப்போ இது வெளியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கு. ஒரு ஃப்ளவர் வாஷில் ஒரு 4-5 கலர் செஞ்சு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.